Hello NN for you squad. Welcome to Mental Health Nursing Essay Preparation Series. Now we are going to see about the question number 3. The question number 3 is mental retardation. Question நம்மளுக்கு எப்படி ஆஸ்க் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஒரு நோட்டு ஒரு பென் எடுத்து வச்சுக்கோங்க, நோட்ஸ் எடுத்து படிங்க. இந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கேஸ், ஃபர்ஸ்ட் என்ன பிரேக் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் தான். கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டிஃபைன் மென்டல் ரிட்டார்டேஷன், detail about the etiology, signs and symptom and types of mental retardation. Third point என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ஆஃப் மென்டல் ரிட்டார்டேஷன். ஃபர்ஸ்ட் இந்த மென்டல் ரிட்டார்டேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ்க்கு தான் அஃபெக்ட் ஆகும், டியூ டு கன்ஜெனிட்டல் காஸ்னால கூட அஃபெக்ட் பண்ணலாம். இந்த கொஷின் உங்களுக்கு எஸ்ஏல கேட்டாங்க அப்படின்னா டோட்டலாக ஒரு 12 சினாப்சிஸ் நான் மேக் பண்ணியிருக்கேன். இந்த 12 சினாப்சிஸ் டாப்பிக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொண்டு வரணும் கண்டென்ட்குள்ளே. அப்போ தான் உங்களால் ஒரு 15 to 20 பேஜஸ் வந்து கவர் பண்ண முடியும். 15 மார்க் எஸ்ஏ கொஷினில் நல்லா மார்க் எடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் ஆஃப் மென்டல் ரிட்டார்டேஷன். ஃபஸ்ட்டு எம்ஆர்னா என்ன, நார்மல் சைல்டுக்கும் எம்ஆர் சைல்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். செகண்ட் என்ன பார்த்தீங்கன்னா டெஃபினேஷன் ஆஃப் மென்டல் ரிட்டார்டேஷன், ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷன் பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் மென்டல் ரிட்டார்டேஷன், ஐக்யூ ஃபார்முலா அண்ட் நார்மல் வேல்யூ பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எபிடமாலஜி ஆஃப் மென்டல் ரிட்டார்டேஷன். இது 5ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி டெஃபினேஷன் மட்டும்தான் நம்மக்கிட்ட கொஷினில் கேட்டிருக்காங்க. பட் மீதி இருக்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்ஸ்ட்ரா பேஜ் கவரிங்காக. நெக்ஸ்ட் வந்து ஈட்டியாலஜி, அது வந்து நம்மளுக்கு கொஷினில் கேட்டிருக்காங்க. சைக்கோபேத்தாலஜி வந்து பார்த்தீங்கன்னா மென்டல் ரிட்டார்டேஷனுக்கு எப்படி வந்து இந்த ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிறது, மென்டல் ரிட்டார்டேஷனால் ஒரு சைல்டு வந்து எப்படி பர்ன் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ், அதுதான் சைன்ஸ் அண்ட் சிம்டம் உங்களுக்கு கொஷினில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டயக்னோஸ்டிக் எவாலுவேஷனில் டயக்னோஸ்டிக் க்ரைட்டீரியா. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட், அதாவது ஃபார்மகாலஜிக்கல் மேனேஜ்மெண்ட், சைக்காலஜிக்கல் தெரப்பிஸ் அண்ட் நர்சிங் மேனேஜ்மெண்ட். இதை மட்டும் கம்ப்ளீட் பண்ணால் போதும். அது 5 மார்க் கொஷினாக இருந்தாலும் சரி, எஸ்ஐ கொஷினாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் வாங்க இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் மென்டல் ரிட்டார்டேஷன் பார்ப்போம். இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் மென்டல் ரிட்டார்டேஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி சைல்டு இஸ் எக்ஸ்பெக்டட் டு க்ரோ வித் நார்மல் இன்டெலிஜென்ஸ், லேர்னிங் எபிலிட்டி அண்ட் சோசியல் அடாப்டேஷன். எல்லா சைல்டுமே வந்து க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் நார்மலாக இருக்கணும்னு தான் எதிர்பார்க்குறோம். பட் வந்து சம் சில்ட்ரனால் என்ன பண்ண முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை அச்சீவ் பண்ண முடியல. எதனால் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் மென்டல், எமோஷனல் அண்ட் சோசியல் டெவலப்மெண்ட், அந்த கண்டிஷனால் எம்ஆர் கண்டிஷன் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் டேஸ் மென்டல் ரிட்டார்டேஷன் அப்படின்னா எந்த சில்ட்ரனாலலாம் நார்மல் மென்டல், எமோஷனல் அண்ட் சோசியல் டெவலப்மெண்ட் அச்சீவ் பண்ண முடியல, அதான் மென்டல் ரிட்டார்டேஷன் சொல்கிறாங்க. It is a neurodevelopmental disorder characterized by the intelligent quotient-ஓட லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும், impaired adaptive behavior இருக்கும்னு சொல்கிறாங்க. மென்டல் ரிட்டார்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சில்ட்ரனோட அகாடமிக் பர்ஃபார்மன்ஸை மட்டும் அஃபெக்ட் பண்ணுறதில்ல, நார்மல் டெய்லி ஆக்டிவிட்டி, ஸ்கில் லேர்னிங்கையும் அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்லிடுறாங்க. இந்த இன்ட்ரோடக்ஷனில் நீங்கள் ஜஸ்ட்டு கதை மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. ஒரு 3 to 4 லைன்ஸ் எழுதுனீங்கன்னா மோர் தென் எனஃப். நெக்ஸ்ட் வாங்க டெஃபினேஷன் பார்ப்போம். டெஃபினேஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷன் நான் கொடுத்துருக்கேன். இந்த 2 ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷனில் நீங்கள் எது வேணாலும் எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அமெரிக்கன் நர்சஸ் அசோசியேஷன் ஆஃப் இன்டலெக்சுவல் அண்ட் டெவலப்மெண்டல் டிசபிலிட்டி, AIDD என்ன சொல்லியிருக்காங்கன்னா மென்டல் ரிட்டார்டேஷன் இஸ் த எபிலிட்டி டு கேரக்டரைஸ் த சிக்னிஃபிகண்ட் லிமிடேஷன் இன் போத் இன்டலெக்சுவல் அண்ட் ஃபங்க்ஷனல் அண்ட் அடாப்டிவ் பிஹேவியர். அடாப்டிவ் பிஹேவியரை உங்களால் என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சில்ட்ரனால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அதை வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக லாஸ் பண்ணிடுவாங்க. As expressed in the conceptual, social and practical adaptive skill originating before the age of 18. அந்த அடாப்டிவ் பிஹேவியர் வந்து பார்த்தீங்கன்னா 18 இயர்ஸ்க்கு முன்னாடியே கம்ப்ளீட்டாக அவங்களால ஃபாலோ பண்ண முடியாதனால அந்த ஃபெயில் ஆயிடுவாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா AIDD-ஓட டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட டெஃபினேஷன் கிளியராக பார்ப்போம். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா மென்டல் ரிட்டார்டேஷன் அப்படிங்கிறது ஒரு டிசீஸ் கண்டிஷன் மாதிரி தான். இது என்ன பண்ணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆர் இன்கம்ப்ளீட் டெவலப்மெண்ட் ஆஃப் மைண்ட். சில்ட்ரனோட மைண்ட் வந்து கம்ப்ளீட்டாக இல்லைனா இன்கம்ப்ளீட்டாக டெவலப் ஆகாது. கேரக்டரைஸ்டு, அதை எப்படி நம்ம கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்கில் வந்து இம்பேர்டாக இருக்கும் டியூரிங் த டெவலப்மெண்டல் பீரியட். நார்மல் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் இருக்காது, விச் கான்ட்ரிபியூட் டு த ஓவரால் லெவல் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். இது அஃபெக்ட் ஆகிறதுனால அந்த சைல்டோட ஓவரால் இன்டெலிஜென்ஸே வந்து அஃபெக்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் டெஃபினேஷனை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் டெஃபினேஷன் ஈஸியாக இருக்கும். செகண்ட் டெஃபினேஷன் மெமரி பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் கொஞ்சம் நல்லா படிக்கிறவங்களா இருந்தால் அந்த ரெண்டையுமே எழுதிருங்க, சூப்பராக மார்க் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு ஐக்யூ அண்ட் ஃபார்முலா பார்ப்போம். ஐக்யூவோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ட் குவஷியன்ட். இந்த ஐக்யூ வச்சு தான் நார்மல் பிரெயின் ஆக்டிவிட்டி அண்ட் கிரியேட்டிவ் திங்கிங், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணுறாங்க. இந்த ஐக்யூக்கு என்ன ஃபார்முலா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மென்டல் ஏஜ் டிவைட் பை க்ரோனாலஜிக்கல் ஏஜ். சம்டைம் இப்போ வந்து ஃபார்முலாஸ் இப்படி இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மென்டல் ஏஜ் எழுதிட்டு நெக்ஸ்ட் தான் க்ரோனாலஜிக்கல் ஏஜ் எழுதணும். மென்டல் ஏஜ் டிவைட் பை க்ரோனாலஜிக்கல் ஏஜ் இன்ட்டு 100ன்னு போடணும். இதை ஃபார்முலா நீங்கள் எழுதி சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா நார்மல் லெவல் ஆஃப் ஐக்யூ வரும். நார்மல் லெவல் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 70 to
120 தான் வந்து பார்த்தீங்கன்னா 110 கூட சொல்லுவாங்க. 110 தான் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஐக்யூ. 70 to 110 வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஐக்யூன்னு சொல்கிறாங்க. இதை வச்சு எப்படி நம்மளுக்கு ஐக்யூ கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மோர் தென் 140 இருந்ததுன்னா அது வந்து கிஃப்டட் சைல்டு, 120லேருந்து 140 இருந்ததுன்னா சுப்பீரியர் இன்டெலிஜென்ஸ், 110 to 119 இருந்ததுன்னா ஆவரேஜ் ஹை, 90 to 109 இருந்தது அப்படின்னா ஆவரேஜ் இன்டெலிஜென்ஸ். அடுத்து வந்து பிலோ 190 இருக்குது, 80லேருந்து 90க்குள்ளே இருக்குன்னா லோ ஆவரேஜ், 70லேருந்து 79 இருந்ததுன்னா பார்டர் லைன், அடுத்து பார்த்தீங்கன்னா 70 கீழே இருந்ததுன்னா மென்டல் ரிட்டார்டேஷன். இப்போ நம்மளோட கண்டிஷனில் இருக்க பேபிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மென்டல் ரிட்டார்டேஷன் அப்படிங்கிறது ஐக்யூ லெவல் வந்து 70க்கு கம்மியாக இருக்கிறது. ஃபார்முலா மட்டும் பார்த்துக்கோங்க. ஐக்யூ ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு மென்டல் ஏஜ் வரும், அடுத்து குரோனாலஜிக்கல் ஏஜ் இன்ட்டு 100. இப்போ வந்து எபிடமாலஜி பார்ப்போம். எபிடமாலஜினா இதோட எப்படி வந்து இது எவ்வளோ ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, யாரை வந்து அஃபெக்ட் பண்ணுது, எவ்வளோ அஃபெக்ட் ஆயிருக்கு, எந்தெந்த கண்ட்ரீஸ்லன்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு குளோபல் ப்ரிவலன்ஸில் பார்த்தோன்னா அபவுட் 1 to 3% ஆஃப் த வேர்ல்டு பாப்புலேஷன் வந்து மென்டல் ரிட்டார்டேஷனால் அஃபெக்ட் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து சைல்டுக்கு எப்படி ஆன்செட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஃபோர் 18 இயர்ஸ்லேயே அஃபெக்ட் ஆயிடுது. டெவலப்மெண்டல் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டை கம்ப்ளீட்டாக அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஜெண்டர் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா மோர் காமன் இன் மேல்ஸ் தென் ஃபீமேல். ஃபீமேலை கம்பேர் பண்ணும்போது மேல் சைல்டுக்கு ஈஸியாக அந்த மென்டல் ரிட்டார்டேஷன் அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிவியாரிட்டி வந்து மைல்டு காசஸ் வந்து 70 to 80%, சிவியர் காசஸ் வந்து லெஸ் தானே இருக்குன்னு சொல்கிறாங்க. ரிஸ்க் ஃபேக்டர் எந்த வந்து சில்ட்ரன்ஸுக்குலாம் இது அஃபெக்ட் ஆக சான்ஸ் இருக்குன்னா high prevalence for the low socioeconomic groups, premature babies, perinatal complication and consanguineous marriage. Consanguineous marriage பண்ணுற மதருக்கு, அடுத்து perinatal complication இருக்க மதருக்கு, premature பேபிஸ்க்கு, நெக்ஸ்ட் சோசியோ எக்கனாமிக் லெவல் வந்து கம்மியாக இருக்க ஃபேமிலிஸில் பிறக்கக்கூடிய பேபிஸ்க்கு இந்த மென்டல் ரிட்டார்டேஷன் வருதுன்னு ஒரு எபிடமாலஜிக்கல் ரிசர்ச்சில் சொல்கிறாங்க. இப்போ வந்து இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டோம், டெஃபினேஷன் பார்த்துட்டோம், ஐக்யூ ஃபார்முலா பார்த்துட்டோம், எபிடமாலஜி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈட்டியாலஜி. என்னென்ன காசஸ்னால இந்த மென்டல் ரிட்டார்டேஷன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 காசஸாக வந்து கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். ஜெனட்டிக் காஸ், ப்ரீநேட்டல் காஸ், பெரிநேட்டல் காஸ், போஸ்ட்நேட்டல் காஸ், மெட்டபாலிக் அண்ட் எண்டோக்ரைன் டிசார்டர், என்விரான்மெண்டல் அண்ட் சோசியல் கல்ச்சரல் ஃபேக்டர்ஸ்னு சொல்லி 6 காசஸாக பிரிச்சுக்கிறோம். அந்த 6 காசஸை ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டுக்கோங்க. இந்த இடத்துல எப்படி ஜெனட்டிக் காஸ், பெரிநேட்டல் காஸ், ப்ரீநேட்டல் காஸ், போஸ்ட்நேட்டல் காஸ், மெட்டபாலிக் காஸ் அண்ட் என்னது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் அண்ட் கல்ச்சரல் ஃபேக்டர் அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஜெனட்டிக் ஃபேக்டரை எலாபரேட்டாக பார்க்க போகிறோம். ஜெனட்டிக் ஃபேக்டரில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரோமோசோமல் அப்நார்மலிட்டி, டவுன் சிண்ட்ரோம், ஃப்ரெஜைல் சிண்ட்ரோம், ட்ரைசோமி எக்ஸ், டர்னர் சிண்ட்ரோம், இந்த மாதிரி சிண்ட்ரோம்னால குரோமோசோமில் ஏதாவது அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மென்டல் ரிட்டார்டேஷன் அஃபெக்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி அதிகம்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஜெனட்டிக் ஃபேக்டரில் என்ன அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஹெரிட்டன்ட் மெட்டபாலிக் டிசார்டர், ஃபினைல் கீட்டோனியூரியா, கேலக்டோசீமியா இல்லைனா வில்சன் டிசீஸ், இந்த டிசார்டர் இருக்க மதர்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிறக்கக்கூடிய பேபிஸ்க்கு எம்ஆர் வரும்னு சொல்கிறாங்க. நியூரோகுட்டேனியஸ் சிண்ட்ரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூபரஸ் செலுலோசிஸ், நியூரோஃபைப்ரோமெட்டபாலிசிஸ் அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் இருக்க மதர்ஸ்க்கும் வரும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீநேட்டல் காஸ். ப்ரீநேட்டல் காஸ்னால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது மதருக்கு வரக்கூடிய இன்ஃபெக்ஷன். என்னென்ன இன்ஃபெக்ஷன் வரும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ருபெல்லா, சைட்டோமெகலோ வைரஸ், சிஃபிலிஸ், ஹெர்பிஸ் வைரஸ், இந்த வந்து இன்ஃபெக்ஷன் காஸ் ஆகிற பேபிஸ்க்கு மென்டல் ரிட்டார்டேஷன் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மெட்டர்னல் கண்டிஷன்ஸில் மதருக்கு வந்து டயபெட்டிஸ் மெலிட்டஸ், ஹைப்பர் தைராய்டிசம், ஹைப்போதைராய்டிசம் இருக்க மதர்லாம் ரிஸ்க் ஃபேக்டர்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பிளாசென்டல் இஷ்யூவில் பார்த்தீங்கன்னா பிளாசென்டல் டிஸ்ஃபங்க்ஷன், பிளாசென்டா ப்ரீவியா அந்த மாதிரி இருக்க கண்டிஷனில் இருக்க மதர்ஸ்க்கும் எம்ஆர் சில்ட்ரன் பிறக்கிறதுக்கு சான்சஸ் கொஞ்சம் அதிகம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெரிநேட்டல் ஃபேக்டர் வந்து பர்த் ஆஸ்பெக்சியா, ப்ரீ மெச்சூரிட்டி, லோ பர்த் வெயிட் பேபி, டியூரிங் த எனி இன்ஜுரி த டைம் ஆஃப் டெலிவரி பண்ணும்போது ஏதாவது டெலிவரி இன்ஜுரி ஆச்சு இல்லைனா வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் டெலிவரி பண்ணும்போது கார்ட் காம்ப்ளிகேஷன் வந்ததுன்னா அந்த பேபிஸ்க்கு வந்து மென்டல் ரிட்டார்டேஷன் வரதுக்கு சான்ஸ் அதிகம்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் போஸ்ட்நேட்டல் காஸ்ட்ல ப்ரீநேட்டல் அண்ட் போஸ்ட்நேட்டல் காஸ்ட்டில் ரெண்டுமே இன்ஃபெக்ஷன் தான் வைட்டல் ரோலை ப்ளே பண்ணுது. இன்ஃபெக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெனிஞ்சைட்டிஸ், என்செஃபலைட்டிஸ், மீசல்ஸ், பிரெயின் அப்நார்மலிட்டிஸ் அண்ட் நியூராலஜிக்கல் டிசார்டர், இதுதான் வந்து போஸ்ட்நேட்டல் காசஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டபாலிக் காசஸ் அண்ட் எண்டோக்ரைன் டிசார்டரில் பார்த்தீங்கன்னா நியோனேட்டல் ஜாண்டிஸ், ஹைப்பர் தைராய்டிசம், ஹைப்போபேராதைராய்டிசம், டயபெட்டிஸ் மெலிட்டஸ் வந்து மெட்டபாலிக் காஸ்ட்னு சொல்கிறாங்க. என்விரான்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே தெரியும் சோசியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் வெரி லெஸ்ஸாக இருக்க மதர்ஸ்க்கு வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைல்டு அப்யூஸ், சைல்டு நெக்லிஜென்ட் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கல்ச்சரல் டிப்ரிவேஷன், புவர் ஸ்டிமுலேஷன், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காசஸ். இந்த காசஸ் வந்து நீட்டாக வந்து லேண்ட்ஸ்கேப்பாக நோட்டை திருப்பிட்டு ஃப்ளோ சார்ட்டில் போட்டுட்டு ஒவ்வொரு காசையும் லிஸ்ட் டவுன் பண்ணுங்கள். 6 காசஸும் 6 காசஸ்க்கு கீழே என்னென்ன சப்டைட்டில் வருதுன்னு எழுதுனீங்கன்னா நீட்டாக வந்து நம்மளுக்கு ஈட்டியாலஜி ஆஃப் மென்டல் ரிட்டார்டேஷன் ஒரே ஒரு பேஜில் உங்களுக்கு முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் இல்லை கிளினிக்கல் ஃபியூச்சர் ஆஃப் மென்டல் ரிட்டார்டேஷன். ஒரு மென்டல் ரிட்டார்டேஷனால் அஃபெக்ட் ஆன சில்ட்ரன் வந்து என்னென்ன சிம்டம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெவலப்மெண்டல் டிலே,
அவங்களோட growth அண்ட் மென்டல் டெவலப்மெண்ட் அண்ட் ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அஃபெக்ட் ஆகும். அந்தந்த ஏஜில் அந்தந்த டெவலப்மெண்ட் growth எதுவுமே இருக்காது. நெக்ஸ்ட் காக்னிட்டிவ் இம்பேர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் காக்னிட்டிவ் பிரைன் ஃபங்க்ஷன் வந்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டிலேவாக வரும். நெக்ஸ்ட் தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் அண்டு கம்யூனிகேஷன் ப்ராப்ளம். அவங்க ஃபர்ஸ்ட் வேர்டை ஸ்பீக் பண்ணுறதுக்கே ரொம்ப டிலே பண்ணுவாங்க. இல்லை கம்யூனிகேஷன் அதர் பியர் குரூப்ஸ் கிட்ட பேசுறது, இந்த ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே ரொம்ப டிலே ஆகும். மோட்டார் அண்டு செல்ஃப் கேர் டெஃபிசிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒர்க்கை அவங்களால பண்ணிக்க முடியாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிஹேவியர் அண்ட் எமோஷனல் இஷ்யூ, நார்மல் பேபிஸ் மாதிரி இருக்க மாட்டாங்க. அசோசியேட்டட் நியூராலஜிக்கல் ஆர் மெடிக்கல் ப்ராப்ளம், ஒரு சைன்ஸ் அண்ட் சிம்டம் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்கும். ஒரு 2 டைம் 3 டைம் கூப்பிட்டா தான் திரும்புவாங்க. இல்லைனா பிளிங்கிங் ஆஃப் த ஐஸ், இல்லைனா வந்து ஹேண்டை வந்து ஃபிங்கர்ஸ் ஏதோ ஒரு மூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, அந்த மாதிரி நியூராலஜிக்கல் ப்ராப்ளமும் வரும்னு சொல்கிறாங்க. இந்த 6 தான் வந்து பார்த்திங்கன்னா மெயின் சிம்டம் ஆஃப் மென்டல் ரிட்டார்டேஷன்: டெவலப்மெண்டல் ரிலே, காக்னிட்டிவ் இம்பேர்மெண்ட், லாங்குவேஜ் அண்ட் கம்யூனிகேஷன் ப்ராப்ளம், மோட்டார் அண்ட் செல்ஃப் கேர் டெஃபிசிட், பிஹேவியர் அண்ட் எமோஷனல் இஷ்யூஸ், அசோசியேட்டட் நியூராலஜிக்கல் ஆர் மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டெவலப்மெண்டல் டிலேயில் என்ன இருக்குது அப்படிங்கிறது இந்த பேஜ் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஒரு 2 சிம்டம் நீங்கள் ஓனாக எழுதுனா கூட பிரச்சனை கிடையாது. பட் அந்த 6 சிம்டம் நீங்கள் மெயின்டைன் பண்ணினாலே போதும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டயக்னோஸ்டிக் க்ரைட்டீரியா. இந்த மென்டல் ரிட்டார்டேஷனால் அஃபெக்ட் ஆன பேபிஸை எப்படி நம்ம டயக்னோசிஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி கலெக்ஷன் பண்ணணும். ஹிஸ்ட்ரி கலெக்ஷனில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் கிட்ட உங்களுக்கு ப்ரெக்னன்சி டைமில் ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்டல் டெலிவரி பண்ணாங்களா, உங்களுக்கு ஏதாவது டிஸார்டர் இருந்ததா, இன்ஃபெக்ஷன் காஸ் ஆச்சான்னு ஃபுல் ஹிஸ்ட்ரி கலெக்ட் பண்ணணும். கிளினிக்கல் எக்ஸாமினேஷனில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 2 எக்ஸாமினேஷன்: ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் அண்ட் நியூராலஜிக்கல் எக்ஸாமினேஷன். ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷனில் கன்ஜெனிட்டல் அனாமலி ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். நியூராலஜிக்கல் எக்ஸாமினேஷனில் ரிஃப்ளெக்ஸை கம்ப்ளீட்டாக அசஸ் பண்ணணும். அவங்களுக்கு எல்லா ரிஃப்ளெக்ஸும் நார்மலாக இருக்கான்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்டல் அசஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா growth அண்ட் டெவலப்மெண்ட், அவங்களோட மைல் ஸ்டோன் எப்படி டெவலப் ஆயிருக்கு, மோட்டார், ஸ்பீச் அண்ட் அடாப்டிவ் ஸ்கில்ஸ் எல்லாமே நார்மலாக இருக்கான்னு செக் பண்ணிடணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லேப் ரிப்போர்ட்டில் லேப் இன்வெஸ்டிகேஷனில் யூரின் டெஸ்ட் பண்ணணும் அண்ட் பிளட் அனலைசிஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தைராய்டு ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு, அம்னியோசென்டசிஸ், கோரியானிக் பில்ட் சாம்பிளிங் செக் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இமேஜினிங் அண்ட் ஸ்பேசிங் ஸ்டடீஸில் பார்த்தீங்கன்னா இஇஜி, சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ, ஹியரிங் அண்ட் ஸ்பீச் எவாலுவேஷன். லாஸ்ட்டாக சைக்காலஜிக்கல் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டான்ஃபோர்ட் பினிட் இன்டெலிஜென்ஸ் ஸ்கேல், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெட்ஸ்லர்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஸ்கேல் ஃபார் சில்ட்ரன், டிட்டர்மினன்ட் ஆஃப் மென்டல் ஏஜ், அதான் ஐக்யூ செக் பண்ணணும். மென்டல் ஏஜ் டிவைட் பை கொரோனாலிக்கல் ஏஜ் இன்ட்டு 100 போட்டால் அவங்களோட ஐக்யூ லெவல் எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும். 70க்கு கீழே போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மென்டல் ரிட்டார்டேஷனாக கால்குலேட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மகாலஜிக்கல் மேனேஜ்மெண்ட் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஆன்டி கன்வல்ஸ்டன்ட், ஆன்டி சைக்கோட்டிக், ஆன்டி டிப்ரெசன், ஸ்டிமுலண்ட் அண்ட் ஹார்மோனல் தெரப்பி, இந்த 5 குரூப் ஆஃப் ட்ரக் தான் வந்து பார்த்தீங்கன்னா மென்டல் ரிட்டார்டேஷன் அஃபெக்ட் ஆன சில்ட்ரனுக்கு கொடுக்குறோம். ஆன்டி கன்வல்ஸ்டன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூஸ்டு ஃபார் சீசர் கண்ட்ரோல், ஃபினட்டாயின். ஆன்டி சைக்கோட்டிக் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஹேவியர் ப்ராப்ளமை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹாலோபிரிடால். ஆன்டி டிப்ரெசன் பார்த்தீங்கன்னா மூட் டிஸார்டர், டிப்ரெஷன், ஆன்சைட்டியை நார்மலைஸ் பண்ணுறதுக்கு. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஆர்ஐ. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிமுலண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அட்டென்ஷன் டெபிசிட் அண்ட் ஹைப்பர் ஆக்டிவிட்டியை நார்மல் பண்ணுறதுக்கு மெத்தில்ஃபெனடமைன். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் பார்த்திங்கன்னா ஹார்மோனல் தெரப்பி. எண்டோக்ரைன் டிஸார்டர் இருக்கிறதுனால ஹார்மோனல் பேலன்ஸ்க்காக நம்ம இது கொடுக்குறோம். எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா தைராக்சின். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சைக்காலஜிக்கல் மேனேஜ்மெண்ட், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சைக்காலஜிக்கல் மேனேஜ்மெண்ட்டில் தெரப்பீஸ் தான் கம்ப்ளீட்டாக நம்ம எழுத போகிறோம். தெரப்பீஸில் என்ன அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா பிஹேவியல் தெரப்பி, காக்னிட்டிவ் தெரப்பி, ப்ளே தெரப்பி, செல்ஃப் எஜுகேஷன் அண்ட் ஃபேமிலி கவுன்சிலிங். பிஹேவியர் தெரப்பியில் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டை கொடுக்கணும். காக்னிட்டிவ் தெரப்பியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மெமரி, அட்டென்ஷன் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸை ஃபேமிலி மெம்பர்ஸ்னால கொடுத்து அதை இம்ப்ரூவ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ப்ளே தெரப்பி என்ன அப்படின்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எஸ்பெஷலி ஃபார் த யூஸ்ஃபுல் எம்ஆர் சில்ட்ரன்ஸ்க்கு இருக்கக்கூடிய எமோஷனல் பில்டப் பண்ணுறக்கூடிய கேம்ஸ் வந்து ப்ளே பண்ண வைக்கணும். அடுத்து ஸ்பெஷல் எஜுகேஷன் கொடுக்கணும். இண்டிவிஜுவலைஸ்டு எஜுகேஷனல் பேட்டர்ன், அதாவது அந்த சைல்டோட இன்டெலிஜென்ட் ரேட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேமிலி கவுன்சிலிங் அண்ட் சப்போர்ட், எஜுகேட் த பேரண்ட்ஸ் ஆன் ஹேண்ட்லிங் த சைல்டு பிஹேவியர் அண்ட் டெவலப்மெண்டல் நீட்ஸ். ஃபேமிலிக்கு இந்த எம்ஆர் சில்ட்ரன் அப்படிங்கிறது நார்மலைஸ் தான், அதை வந்து க்யூர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ஷியாலிட்டி எதுவும் காட்ட வேணாம்னு சொல்லிட்டு கோப்பிங் மெக்கானிசமை ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு நர்சிங் மேனேஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பிரைமரி ப்ரிவென்ஷன், செகண்டரி ப்ரிவென்ஷன் அண்டு டெர்சரி ப்ரிவென்ஷன், 3 ப்ரிவென்ஷன் எழுதுகிறோம். பிரைமரி ப்ரிவென்ஷன் எந்த இடத்துல ரோல் ப்ளே பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீநேட்டல் கேர், மதர் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்க டைம்லேயே அவங்களுக்கு எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் வராது பார்த்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்டரி ப்ரிவென்ஷன் அப்படின்னா ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம், இன்கேஸ் வந்து மெட்டபாலிக் டிஸார்டர் எதாவது இருக்கான்னு ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம் பண்ணுறோம். டெர்சரி ப்ரிவென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெஷல் ஸ்கூலு, இண்டிவிஜுவலைஸ்டு கேர் அதை வந்து கொடுக்குறது தான். இதுக்குள்ளே நீங்கள் ஓனாக எழுதிக்கிட்டாலும் பிரச்சனை கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நர்சிங் டயக்னோசிஸ்.
இந்த 5 டயக்னோசிஸை வந்து நீங்கள் அப்படியே ஃப்ரேம் பண்ணிடணும். 6 கொடுத்துருக்கேன், ஃபர்ஸ்ட் 5 கூட மெமரி பண்ணிக்கோங்க. delayed growth and development related to impaired cognitive functioning, impaired verbal communication related to language deficit, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா self care deficit related to psychomotor skills, low esteem related to repeated failure and social rejection, risk for injury related to புவர் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் இம்பல்சிவ் பிஹேவியர். இதான் வந்து பார்த்தீங்கன்னா 5 நர்சிங் டயக்னோசிஸ். இந்த நர்சிங் டயக்னோசிஸை நீங்கள் ஃப்ரேம் பண்ணணும். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சம்மரியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மென்டல் ரிட்டார்டேஷனில் டைப்ஸ் மட்டும் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் நம்ம லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்க மாட்டோம், இங்கே லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்கோம் பாருங்கள். மைல்டு, மாட்ரேட்டு, சிவியர் அண்ட் ப்ரோஃபவுண்ட். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் மென்டல் ரிட்டார்டேஷன். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்த்தா மென்டல் ரிட்டார்டேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சைல்டுனால அடாப்டிவ் பிஹேவியரை கரெக்டாக எடுத்துகிட்டு போக முடியல, அதுதான் மென்டல் ரிட்டார்டேஷன் சொல்கிறாங்க. அதில் 2 டெஃபினேஷன் பார்த்தோம். அதோட டைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மைல்டு, மாட்ரேட், சிவியர் அண்ட் ப்ரோஃபவுண்டு. நெக்ஸ்ட் ஐக்யூவோட ஃபார்முலா பார்த்தோம், மென்டல் ஏஜ் டிவைடட் பை குரோனாலஜிக்கல் ஏஜ் இன்டூ 100. நார்மல் ஐக்யூ லெவல் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 90 to 110 அப்படின்னு பார்த்தோம். எந்த பேபிஸுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 90 விட கம்மியாக இருக்கும் அவங்கள தான் மென்டல் ரிட்டார்டேஷன் சொல்கிறாங்கன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எபிடமாலஜி அஃபெக்ட் த வேர்ல்டு பாப்புலேஷன் 1 to 3% சைல்டு வந்து மென்டல் ரிட்டார்டேஷனால் அஃபெக்ட் ஆகுறாங்க. எல்லாருமே மேஜர் காசஸ்னால தான் இருக்காங்க, சிவியர் காம்ப்ளிகேஷன் யாரும் போகல. ஈட்டியாலஜி வந்து 6ஆக கிளாஸிஃபை பண்ணோம். ஜெனட்டிக் காஸ், ப்ரீநேட்டல் காஸ், பெரிநேட்டல் காஸ், போஸ்ட்நேட்டல் காஸ் அண்ட் என்விரான்மெண்டல் காஸ்னு 6ஆக கிளாஸிஃபை பண்ணோம். அது 6குள்ளேயும் சப்டைட்டில்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் ஃபியூச்சரையும் 6ஆக கிளாஸிஃபை பண்ணிக்கிட்டோம். டெவலப்மெண்டல் டிலே, புவர் லேர்னிங், லாங்குவேஜ் டெஃபிசிட், செல்ஃப் கேர் டெஃபிசிட் அண்ட் பிஹேவியர் ப்ராப்ளம். நெக்ஸ்ட் டயக்னோசிஸ் கிரைட்டீரியா பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி கலெக்ஷன், ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன், நியூராலஜிக்கல் எக்ஸாமினேஷன், லேப் இன்வெஸ்டிகேஷன், இமேஜினரி அண்ட் சைக்காலஜிக்கல் டெஸ்டஸ். ஃபார்மகாலஜிக்கலில் பார்த்தீங்கன்னா ஆன்டி கன்வல்சன்ட், ஆன்டி சைக்கோட்டிக், ஆன்டி டிப்ரெசன்ட் அண்ட் ஹார்மோன். சைக்காலஜிக்கல் என்னென்ன தெரப்பி கொடுத்தோன்னா பிஹேவியரல் தெரப்பி, காக்னிட்டிவ் தெரப்பி, அடுத்து ஃபேமிலி கவுன்சிலிங் கொடுத்தோம். லாஸ்ட்டாக நர்சிங் மேனேஜ்மெண்ட்டில் பிரைமரி, செகண்டரி அண்ட் டெர்சரி ப்ரிவென்ஷன். அதில் 5 நர்சிங் டயக்னோசிஸ். அந்த நர்சிங் டயக்னோசிஸை நீங்கள் என்ன பண்ணலாம்னா ப்ராசஸ் கூட போடலாம். இந்த சம்மரி தான் வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த கன்க்ளூஷன். இன்ட்ரோடக்ஷன் போடுறீங்க, டெஃபினிஷன்லேருந்து லாஸ்ட்டாக நர்சிங் டயக்னோசிஸ் வரலும் ஃப்ரேம் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஓகே கைஸ், இந்த மென்டல் ரிட்டார்டேஷன் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எஸ்ஏ கொஷனில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.